வராது கலிஜரி முனியாண்டி உன் சொல்வாக்கு நாட்டுல தப்பாதுடா எந்த குதிரடா கலிஜரிய விட்டு இன்னைக்கு வர்றது இந்த கடம்பாகுடி மண்ணுல உள்ள உன் தங்கச்சி உலகம் மாலை கூட்டிக்கிட்டு என் கருப்பனை கூட்டிக்கிட்டு தீத்த கரையான கூட்டிக்கிட்டு என் கலிஜரி காளி முனி ஐயா எந்த குதிரடா இந்த கூட்டத்துல உன் சொந்த குதிரை ஓடி வாடா ஆடாத ஜாமியா ஐயா என் கலிஜரி கிளட்டும் பயல கூப்பிட்டாட இறங்காத தெய்வமும் என் உடமரத்தன கூப்பிட்டா இறங்க அடந்த முடி அழகா என் அழகு மேமதுர என் தாலிய நிறைச்சவே இந்த திருடான ஏரியாவில் நீ தர்ம முனின்னு பேர் வாங்கினப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முன்னி நீ பரிதேசி வேஷம் போட்டவனட்டா பாண்டி முனி ஐயா மேல மடக்கம்மாயா என் ஜீமன் பாண்டி முனிக்கு விளையாட்டு மைதான நீ மேல மடைய கடந்து தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்த தாமது சட கருப்பாயுரணி ஓடி வாடா ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவா அதையாதுடா கீனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு ஓ இடமடிய கொஞ்ச நேரம் அந்த கடம்பா குடிக்கி நீ மேமாட்டு ஒத்த காலை சப்பாண்டி சப்பாண்டியே எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாண்டா இந்த திருடான ஏரியாவில் ரொம்ப நாள் ஆச்சுடா என் நொண்டி பயல பார்த்து ஓடி வாடா இன்னைக்கு கடம்பா உடியில என் நொண்டி சாமி புறப்பட போறான்டா கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா ரெடி சார் ஓகே ரெடி ரெடி சார் டைரக்டர் மயிர் சார் நேத்து வந்து ஹீரோ நீ நான் எவ்வளவு பெரிய டைரக்டர் தெரியுமாடா ஷாருக்கானுக்கே நான் தான்டா அவ்வளவு பெரிய டைரக்டர் போய் போட வேணாங்கிற ஷாருக்கானுக்கா காலையில உளுந்த வடைக்கு முண்டை அழுவையில் வச்சிருக்கிறேன் இந்த எச்சியை துப்பிட்டேன் வாடா வாப்போ நல்லா இருக்கான்னு காமிக்கிறேன் கத்திர நான் கை போ வச்சே 10 ஷாட் எடுத்தேன் விதி ரெடி சார் ரெடி ஓகே எக்கோ ஐடா தம்பி பல்லுச்சுன்னு ஹலோ கொடூரமா ரெடி சார் டைரக்டர் சார் ஓகே ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி அத்வானி ஜனனி ஜெகஜனனி मीनाक्षी जगजन सुगवानी विद्यानी जननी जगजननी पांड्य कुमारी भवानी राजकुमार पंचमी परमेश्वरी
வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி ரோகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி. வணக்கம் கும்புறமுங்க. ஏஸ் மகா அடியோஸ் கொடூரமா பயலுகடா. ஏங்க யானை முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யானை முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஹலோ தம்பி, நல்ல வாலியம் பழிச்சு
ஹலோ எக்கோ பழிச்சு வை தங்கம் நல்ல வை எக்கோ ஹலோ நல்ல வை ஹலோ ஹலோ கடலிலே என்னாச்சு ஹலோ கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உள் நினைவில் களைப்பாருவேன் அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே அமுதே இதுவே போதும் நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே கண்ணி துடித்தாளே கட்டு மரம் மீதில் காலை தவித்தானே இதுதான் காதலின் இடைவேளை வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வந்த கடல் மீதானே தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கின்றும் எரியும் தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்றும் புரியும் ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம் என்னத்தை சொல்ல நடு ஆணியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன் அடியே அமுதே வருந்தாரே விட்டு இனி போகாது விடி வெள்ளி தூரம் கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம் உப்பெடுக்கும் நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் என்று சித்திர
நித்திலமே செப்பு குடமே கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் என்று நித்திலமே முத்தூரதமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே கவலைப்படாதீங்க, பாம்பை வர சொல்றேன். கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா கேட்டு வந்த காதல் சீட்டு மாறி போனது சேல வாங்கி கொடுத்த காதல் காலவாரி விட்டது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்புல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபா நோட்டை பார்த்தா சுத்தி வந்து பார்த்ததெல்லாம் கேளண்டா கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் 100 தான் தனித்துவமான காதல் உன் காதல் தானடா சகோதரா சகோதரா சகோதரா. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா பெட்டி சவுண்ட் ஏத்துறாதே. குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி
குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க திருவிழான வட்டாரத்துல கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா நீங்க சோத்து பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா கூத்து பார்க்க my mummy, my father, my sister, all family coming this okay. Wow! கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை எந்த குறை இல்லாம நம்ம சாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் போதும் போதும் விளம்பரம் போட்டியலா இந்த முன்னாடி இருக்க ஆளுகெல்லாம் கவனமாக உட்காந்துக்கப்பு எம்கேஆர் பயலுக அருமை அருமை இப்போத்தான் பயலுன்னு வாங்கி அங்கிட்டு போய் நோத்தாவே ஒரு பப்புனான்னு வை வாங்க என் தம்பியில் பற்றி எனக்கு தெரியும்ண்ணா இந்த இடியப்பம் மயிரப்பமெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கிறேன் அது எந்த கண்டாரமையை இழுத்து விட்டானோ என்னையை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க வாங்க வாங்க சுக்கு காப்பி நெருக்கி தண்ணியை கலந்துருவியே நாளை காலையில் திருவிழானில் நீ 1 கோடி இடம் வாங்கலைன்னு என்னை செருப்பு கழட்டி அடி இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆனால் கண்டாலே உள்ளே போக முடியாது சுற்றி எறும்பு சார்ஜ் போட்டது மாதிரியே தெரியும் அருமையான மைசெட் ஏஎஸ் மகா கடம்பா ஓடி தானப்பா வாழ்த்துக்கள் தம்பி சொந்த சாமானா வாடகை தானே பெரும்பாலும் அடுத்த வருஷம் நம்ம ஜாமியோட அருளோடு நீ எல்லா ஜாமானும் உன் சொந்த ஜாமான் வாங்கணும் நீ கோடீஸ்வரனா இருக்கணும் நான் தெருவில் தெரியணும் அவனோட ஈக்குவலாக போனால் என்னை பொறுத்தள்ளிடுவான்டா என் தம்பி தான் வாழ்த்துக்கள் என் தம்பி எல்லாம் நல்லா இருக்கானு இம்புட்டு பேர் மைசெட்டில் வச்சா எப்படி கட்டுப்படியாங்க நாடகம் பார்க்க வந்தவங்களா அந்த ஊதா பணியை எப்படி பாக்ஸை தள்ளி விட்டுறேன் அவன் லேடிஸ் மேட்டில் கொஞ்சம் இதாக இருப்பேன் போல இப்படியே நகல்றான் இங்கே வாரு என்னடா தாலி சுக்கா விற்கிறேன் நீர்மாலைக்கு வந்தியாடா ஏ சித்தப்பு ஐய் உள்ள வா கப்ளிங் தர்றேன் வா என்னத்த மயிரை புடுங்கினாத கப்ளிங் வாங்கி என்ன எக்கோ வைப்பா இன்னொரு ஏற்று கூப்பிட்டா கருப்பை வருவானா வரும்னே சாமி வருமா கட்டாயம் வரும் அது தண்ணியை போட்டால் வீம்புக்கு ஆடுவேன் அவன் டாஜ்மார்க் ஜாமி இப்போ வந்தது பூரா உண்மையான ஜாமி இங்கே ஒரு சின்ன கன்றில் வந்து ஜாமி இறங்குச்சு ஆமாம் அவன்கிட்டலாம் விபூதி வாங்கினீன்னா அவன் சொன்னதெல்லாம் பழிக்கும்டா அவன்கிட்ட தெய்வம் துடியாக இருக்குடா அதை என்னமோ மஞ்சு விட்டு மாறி மாறி பிடிச்சவன் இங்கே வாடா அவன் வயசாகி போச்சா இல்லை கிருகர்னு வந்து விழுக போகிறானா இளங்கன்று பயமறியாது அங்கே தான்டா சத்தியம் அதிகமாக இருக்கும் பேர் அன்பு கொண்டு என் உயிரில் மேலான்னு இவ்வளோ வரைய கொடுத்த அந்த வட்டாரத்தில் எவ்வளோ காசு கொடுத்து கூப்பிட்டாலும் வராது என் தங்கங்கள்லாம் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எங்களுடைய அன்புக்காக வருகை தந்த அத்தனை பேர் பாதத்தையும் தொட்டு எம்கேஆர் வணங்குறேன் பாரு எங்கே புரட்டாதீங்கிறேன் காலிப்பே மையன் புரட்டா பயலுகடா இந்த பாண்டா முண்டா வேற இழுத்து விட்டேன் எதுக்கு எடுத்தாலும் ஷேவிங் கடையில் கூட போய் வீடியோ போடுறேன் ஷேவிங்கு கிரீமும் பயலுகடா அவன் யாரு நீ கூடவா ஆறாவே இந்த சூத்து ஊற்றி மருதமணி மாதிரி இருக்கேன் பேர் அன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான்னு பாசத்தை எந்த நேரத்தையும் தெளித்து விட்டு பசித்தோருக்கு உணவு கொடுத்து ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கைதட்டு 4 ஊரம் டெய்லி ஜோறு ஓட்டுதே நீ சாப்பிடுவாங்க கணேஷ் போயில ஓசி கொடுக்க மாட்டேன் இங்கே வர வர புள்ள என்னடா அப்படி தகடு மாதிரியே இருக்காங்க ஆண்கள் எப்பயுமே இந்த தமிழ்நாட்டு ஆண்கள் மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாது அவன் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதா ஆமாம் அவன் மாதிரி முடியாதுல்ல
அப்படி என்ன தானே பண்ணி தொலைவாங்க சொல்லுனே. போட்ட சட்டியை ஒரு வாரத்துக்கு கழட்ட மாட்டாங்கப்பா. உண்மைதான். கொத்தனார் வேலை தான் பார்க்கும்போது சாரத்தில் கொத்தனார் நின்று சித்தாள்கிட்ட கலவன்றார். அது தூக்கி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தூக்குண்டு மாதிரி தொங்கும். அது இங்கேருந்து சொல்ல, என்ன தூக்குண்டு வச்சிருக்கேன்? தூக்குண்டு இல்லை முண்டை, ஏன் குண்டு அப்படின்ட்டு. என்ன அத்தை தண்டியா இருக்கா? ஏய் உழைக்கிறவன் இது இங்கே இருந்தா என்னடா, இவனும் தான் சட்டி விடாம தர்றேன். அவனெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? இருட்டு அதுவும் ஒன்றே இருக்கும். ஆண்ஜிங்களை அத்தனை பேருமே விஜயகாந்த் ஐயாவை வணங்கி, பெண்களை பூரா உண்மையிலே ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி யாராக இருந்தாலும் பசியை போக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள் தான். இந்த இடியப்பம் முட்டேன் நாடகம் நக்கின மாதிரி இருக்கும். அண்ணே இல்லையாடா, இருங்கடா. தாய்மார்கள் பூரா இருக்கையில் இல்லையாத்தா? என் சிங்கத்தை பூரா இப்போ கைதட்ட சொல்லவா? எல்லாம் கைதட்டுங்க. பொம்பளையார் ஊலம் கைதட்டு. தட்ட மாட்டேல, அதுக்கு தானே புழக்க அடி வாங்குற. தண்ணியை போட்டுக்கிட்டு உன்ட்ட வந்து எதுக்கு குத்துறியானே அதுக்குத்தேன். நீ எல்லாத்தையும் திமுரு கொண்டா பேசிக்கிட்டு டிவியை மாற்றினா மாற்ற முடியாதா போடா. அதுக்குத்தான் தண்ணியை போட்டு நங்குன்னு மிதிக்கிறாங்க. அப்புறம் வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி. நேற்று பின்னாடி சிமெண்ட் முடியிலேயே எத்தி விட்டேன், மயத்தை பிடுங்கி விட்டேன். ஏமாற்ற மாட்டேன். உலகத்திலே பெண்கள் பெரிய ஆயுதம்ட்டேன். எதாக இருந்தாலும் பெண்கள் மட்டும் மற்றதில் ஒன்று சேர்ற. வாங்கடி தாயம் போடுவோம். 100 நாள் வேலையில் போய் சிப்பிங் கயிறு விளையாடு. லோன் வாங்கி வைக்கிற உன் நோக்கத்துக்கு லோன் வாங்கி வை. ஐயா அடுத்து வந்து பொண்டாட்டியெல்லாம் லோன் வாங்கிச்சுன்னா மசத்தை பிடிச்சி 2 அறை விடுப்பான். ஆம்பளை ஊரம் படுற கஷ்டம் ஆம்பளைக்கு தான் தெரியும். இந்த 2 பேரும் சரியான கஷ்டப்பட்டுக்க உள்ளவாவேன். வாழ்க்கையிலே ரொம்ப அழிஞ்சிட்ட உலைய எப்படி இப்படின்றிய. கட்டின கணவனுடைய வருமானம் அறிந்து உழைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையிலே முன்னேறலாம். கட்டின கணவனை எப்படியே வேலை பார்த்து காசு கொண்டு வரேன் நம்ம நோக்கத்துக்கு வாங்கி வைப்பேன்னு நினச்சேன்னா கடைசியில் உலகத்திலே வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணோம்னா வருத்தப்படுவது யாருன்னா அந்த குடும்பத்தில் உள்ள தலைவன் ஆண்கள் தான். யானை கதையா கொஞ்சம் உள்ளவா, அதுக்கு விட்டுப்படமே ஓட்டிடலாமாடா. இருங்கடா தம்பியில சொல்கிறேன்டா. என் அன்பு தம்பிகளை பூரா படிக்கணும் ஐயா. படிப்பு அவசியம். நானா படிக்காத நினச்சி இப்போ வருத்தப்படுறேன். ஃபேஸ்புக்கில் கமாண்டு ஓடுறேன், நோத்தம் கொம்மான்னு ஓட்டு விட்றேன், அவனுக்கு நன்றின்னு ஓட்டு விட்றேன் நான். அதை என் தம்பியை பார்த்துட்டு என்ன உன்னை நோத்தம் கொம்மான்னு உங்கள் அப்பத்தாலாம் வச்சுருக்கானே அப்படியாடா தெரியலடா. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த உலகத்திலே கல்வி உன்னைத்தான் விலை கொடுத்து வாங்க முடியாது. அறிவு சார்ந்த விஷயம். பின்னாடி இருக்க ஆள் உரம் உட்கார வேலாம், அவ்வளோதான். ஆமாம், நான் என்ன செய்கிறது? 2 தடவை சொன்னோம்னா என்னைய திருவிழா வண்டியை போல மறைச்சி பொழப்பாங்கல. நீ வருவியா? பூரா என் தம்பி எங்கள் அன்னைங்க தான். நில்லுங்க தம்பி. இவ்வளோ ஒரு இடத்துல இடம் பார்த்தலைன்னா இன்னுமே போய் தொண்டி கடற்கரை நடத்த வேண்டியதேன். ஆனால் ஆண்டவன் படைப்பு பார்த்தியா? கடல் தண்ணி உப்பு வைக்கும், கடல் மண்ணை அள்ளி வீடு கட்ட முடியாது. அப்படி கடல் மண்ணை அல்றாப்பில் இருந்தால் தொலையை அத்துருவாங்க. கடலில் மட்டும் 12 லட்சம் லாரி நிற்கும். சேச்சிப்பியா அள்ளி போடுவேன். இவன்லாம் அதில் நிமிந்தாள் வேலைக்கு போயிருப்பேன். என்னப்பா தமிழ்நாட்டுக்காரனை கர்நாடகாரன் கேரளாக்காரன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி சொல்கிறேன். என் தமிழனை தொட்டேன்னா உன்னை கொலையை அத்துப்புறோம். சரிதானடா? என்ன இந்த ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்களா எல்லாரும்? நம்ம எந்த மாநிலத்துக்காரன் வந்தாலும் நம்ம பிழைக்க விட்டுருவான். என் தமிழன் நான் அங்கிட்டு போகும்போது அடிக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது? எவன் வயிற்றுலையும் அடித்து வாழ மாட்டான்டா என் தமிழன். தம்பி இங்கே கொஞ்சம் வாவே, என்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சிருவேன். நான் இதுக்காக தியாகியாக செத்துறேன். விடுவானா அணத்துறேன் முண்டை. இவன் அங்கே போய் ஏதாவது தொங்காசு போட்டிருப்பான்டா. ஊரே சொல்லலை ஒருத்தன். அவன் என்னை அடிக்கிறாங்க, நக்கிறாங்க, ஏன் நக்கிறேன்? அவனை இங்கே இழுத்துருவாடா. கொஞ்சம் பெதர் அப்பம்டா. ஒரே ஒரு விஷயம் இருங்க. நான் தேவை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதை பார்க்கறது கிடையாது. இடியப்பம் இடியப்பம் அசத்த திருப்பம் பூரா கெட்டு போனாங்க. நான் என்ன செய்வேன்? கெட்டு போனதுக்கு காரணம் எந்த கலையும் கிடையாது. தொங்காசா ஒரே விஷயம். நிறைய பேர் என்கிட்ட வாத்தியாரை வந்து கேட்டார், எம்கே நீங்கள் மேடையில் பேசுகிறத பயல ஊரம் அப்படியே உள்வாங்கி வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கப்ளிங் ஓஸ்
சரிங்கய்யா. கப்ளிங் ஓஜன் நான் சொல்லலை, கூமா வாட்டிக்காரன் சொன்னானே, எங்க இந்த தண்ணியை பாருங்க தேனா இருக்குன்னு. ஆனால் அவன் நல்ல வேண்டாம், அவனுக்கு எங்கனையே மச்சம் இருக்குடா. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நல்ல பொம்பளையை கட்டி பிடிச்சி பிணையிறான்டா. சீத்தம் இல்லை, கட்டி பிடிச்சி அந்த பொம்பளை தொடையெல்லாம் நக்குறேன். ஐயோ, எனக்கு வர்ற பொம்பளை வர கிரு மாட்டு முண்டை இப்படி கட்டி பிடிக்கிறேன், அப்படியே கத்தால வாட வர என்ன. சரி, அந்த பொம்பளை தான் அப்போ இருக்குன்னு இங்கிட்டு திரும்பினா மருதமணி. சரி, இந்த பக்கம் திரும்பினா அந்த மடு. சரி, அங்கிட்டு திரும்பினா நீர்மலை. அவன் இவன் பாரு பானிப்படா கடை ஓட்டேன், பத்தாவதுக்கு நீல கண்டேன். அப்படியே பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி உட்காந்துருப்பேன். அப்படியே அப்படியே இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் சலுப்புறேன். உலகத்திலே என் தம்பிக்கு ஒன்று சொல்கிறேன், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்ன வேணா வரட்டும்டா, ஒரு மனுஷனாக பிறக்கிறவன் எந்த நாட்டில் பிறக்கலாம், எந்த மாநிலத்தை கூட பிறக்கலாம். இந்த உலகத்திலே பிறவி என்பது ஒரு தடவை, அந்த பிறவிலையும் தமிழனா பிறக்கிறதாண்டா பெரிய பெருமை. இப்போ என் தம்பி அங்கேயே அடிக்கிறாங்க இங்கே அடிக்கிறான்னு சொன்ன, தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில் உனக்கு ஒத்துமையாக இருக்காளா? இங்கே வாடா, உங்கள் ஊரில் போய் நீ 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டு, முந்த வீட்டை சுற்றி கழுத்திருப்பேன், சேவலை பதிச்சு வச்சுருவா. உள்ளூர்லேயே போகாம தாங்கல, சொந்தக்காரனே எதுக்குனேன். இதில் அடுத்தால பேசிக்கிட்டு சூம்பு. ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன், வாழ பொறுக்காத உலகம், அதில் நீ வாழ்ந்து ஜெயிக்கிற வர்ற நீ தாண்டா கட்டிக்காரன். உண்மைனே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் எல்லாரும் கவனமாக கேளுங்க. பப்புனா நிற்கிற எம்கேஆர் உங்களுக்கு வேணால் ஒரு காமெடி நான் தெரியலாம், பெரிய அன்பாலே வச்சு நடத்துகிறாரு, இந்த தண்டி காரில் வர்றான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய முயற்சியிலே உழைப்பிலே 21 வருஷமாக பட்ட கஷ்டங்கள் அத்தனை. நான் ஜெயிச்சு வந்தேன்னா நீங்கள் எல்லாமே இல்லை, நான் அடுத்தலாம் பெரிய லெவலில் போகிறேன் சினிமாவுக்கு. அப்படி போனாலும் எந்த கிராமத்தில் கூத்த ஆடணும், எந்த எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்து பார்த்தாங்களோ, இவங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் மீண்டும் சினிமா பயன். உண்மைதான், இனிமேல் நம்மலாம் பிறக்க போகிற கிடையாது. அதே மாதிரி எனக்கு மட்டுமே 800 செய்வனை வச்சுருக்காங்களாம். எங்கள் அப்பா அன்றைக்கி சாமியாடி சொல்கிறாரு, அப்பா கரையில் ஒன்று இருக்குடா, முருங்கை மரத்தில் ஒன்று இருக்குப்பா, உன் வண்டி கீராட்டிலே ஒன்று இருக்குடான்டார். நான் அப்பான்னு பார்க்குறேன், என்கிட்ட போயிருப்பான். கள்ளிச்சேரி காளிமுனியன்னு அந்த பிள்ளாப்பைய சாமி இல்லைன்னா நான் கிடையாது. அதுக்கு தான் எப்பயுமே காளிமுனியை ஏன் சொல்கிறது தெரியுமா? காளிமுனியை அந்த கருப்பெல்லாம் 18ஆம் படியாக இருந்தேன் நான் குலசாமி. கள்ளிச்சேரி கம்மாயில் உடமரத்தை என் கூட வந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன், இந்த அந்த சாமியை கும்பிடுவோம் இந்த சாமியை கும்பிடுறோன்னு வீட்டுக்குள்ளே வச்சு கண்ட சாமியை நீங்கள் வணங்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நோண்டிடும். நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. எந்த சாமியை வேணால் எப்போ வேணால் கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. உன் பாட்டை ஆண்ட குலசாமியை மட்டும் நீ மறந்தேன்னா சோழியை முடிச்சே வரும். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சாமி ஆடுறதும் சரி, ஊர் திருவிழாவும் சரி, எல்லாமே மாறிக்கிருச்சு. ஒரே ஒரு ஆள் தான் முதல் ஆடுவார் ஊருக்கெல்லாம். பார்த்தா அவர் தான் கோடாங்கி, ரெட்டை சாட்டையை போட்டு கருப்பையும் கச்சையை கட்டி பந்தத்தை ஏந்தி அருவா பிடிக்க 6 பேர் ஊரே விழுந்து அந்த ஆள்கிட்ட தான் வெகுவாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு 7 பேர் தவறேன், மங்குன்னு தவி ஏற்றி விட்டுறாங்க. உங்கள் ஐயா சாமி தாண்டா அவன் ஆடுறேன், அப்போ நீ யார்? அவனுக்கு பிறக்கலையா? எங்கே ஆரம்பிப்பாங்க, டாஜ்மார் கடையில் ஊற்றி விட்டுருவாங்க. இந்த வருஷம் கொட்டை அடிக்கும்போது நீ தவிர்றான் தப்புன்னா நாங்கள் 4 பேர் பிடிச்சிக்கிறோம், அப்படியே மாலை ஓடுவாங்க, பரிவட்டவனம் கட்டுவாங்க. சாமி என்பது வீம்புக்கு அழைப்பதல்ல, உன் உடலோடு உடலாக பக்தியோடு வருவதுதான் சாமி. சாமி சாமி. இங்கெல்லாம் பொம்பளையால் இருக்கல, ஏத்தா ஓம் சக்திக்கெல்லாம் போவையலா? வேணாம், இது சொல்ல வேணாம், ஏன்னா சொன்னால் பழிக்குது. டிரைவர் அம்மா டிரைவர். ஆனால் அந்த டிரைவர் நல்லா அள்ளித்தாண்டா மருதமணி மாதிரி. டிரைவர் அம்மா டிரைவர் டம்மு டம்மு நானே பேண்ட் கலந்து கூட தெரிய மாட்டேன். ஓம் சக்தி என்பவள் யார்? ஆதிபரா சக்தி, காக்கக்கூடிய சக்தி தான் ஓம் சக்தி. இங்கே பத்தி எல்லாம் குறையுது. ஓம் சக்திக்கு மாலை வர்ற பெண்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டு மேலுமருவத்தில் போய் ஆத்தா வணங்கிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற ஒம்பளை உரம் கை தூக்குங்க. எப்படி தூக்குவே? நீ தான் டூர் போட்டு போகிறையே. அந்த தலைவி சக்திக்கிட்ட எல்லாரும் சொல்கிறது, சக்தி நம்ம நேரம் என்ன பண்ணுறோம்னா மேல்மருவத்தூர் போய் ஆத்தாவுக்கு செலுத்திட்டு அப்படியே எங்கே போகிறோம்னா கோல்டன் பீச்சில் போய் பலூன் சுடணும் சக்தி, டப்பு டப்புன்னு சுடணும். சுட்டு பிடிச்சி மதிய நேரம் நல்ல மீன் வறுப்பாங்க சக்தி, பிறகு தின்றுட்டு அப்படியே நம்ம மெரினாவுக்கு வர்றோம், அண்ணா டவர் போகிறோம், அப்படியே கொடைக்கானலில் போகிறோம், தண்ணிக்குள்ளே முக்குளிக்கிறோம். உடனே அவங்களும் ஆமாம் சக்தி, அதற்கு ஒரு 500 ரூபா பில்லு சேர்த்துக்கிறவா, சேர்த்துக்கங்க சக்தி. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கெல்லாம் ஓம் சக்தி போகிறவளுக்கு பசுலாம் மட்டமாக இருக்கணுமா, கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் மாற்றிடுமா, ஏன்னா ஆடும்போது கால் வளர்க்குமா.
என்ன குத்தாட்டம் போடுற? ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற ஆளுங்க என்ன பண்ணனா பக்தியோடு மாரியம்மா உங்கள் மாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பட காளியம்மா அப்படி பாட்டு போடலாம். எடுத்தவனே பாட்டு யமுனா நதி கரையோரத்தில் கண்ணா உந்தன் பூங்காவனம். அவன் டிரைவர் வாப்பேன் நம்ம முண்டாட்டியை விட்டு 5 நாள் ஆச்சு. யமுனா நதி கரையே இங்கே தான் கீழாடுது அமையராடுதுன்னு தெரியாமல் ஆட்டி ஆக்சிலேட்டருக்கு பதிலாக பிரேக்கை அடிக்கணும்னு வேகத்தில் அடித்து பாலத்தில் சாஞ்சு பசு சுற்றிட்டு கிடக்கு. அதில் ஒரு பொம்பளை சத்தி எடுத்துக்கிட்டு வீடியோ பாருங்க சத்தி இந்த காரை டயர் எங்கே கிடக்கு பார்த்தீங்களா? ஆத்தா நம்மளை சோதித்து விட்டால் சத்தி மயத்தை புடுங்கிட்டா. கடைசியில் இந்த கீராடுக்கு என்னன்னாச்சு துரு பிடிச்சிருச்சு. அவன் என்ன கேள்வி கேட்குறான் பாரு. ஒரு மனதோடு பக்தியோடு எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலும் அந்த சாமி நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் வீட்டில் தலைமாடு வச்சு படுத்துக்கிடும். உண்மைதான், எங்கள் அப்பைங்களுக்கெல்லாம் தெரியும். ஆம்பளைகளுக்கு அதே பகுமானம். ஆம்பளை ஊரம் இப்போ ரொம்ப இது ஒன்றிய முதல்லாம் ஒரு ஊரே மாலை ஓடும். மாலை ஓட்டு பாய்ச்சனா வடிச்சா அவளுக்கு சேக்கனேசான்னு கத்தி சுண்டெல்லாம் பார்த்தா 70 கிலோ 80 கிலோ பொங்கச்சோறு கிண்டம் போது கரண்டி வளைஞ்சிரும். இப்போ 100 கிராம் அரிசியை போட்டு 2 பேரும் மட்டும் பஜனை வர்றேன். சேக்கனேசா சத்தமாக பாடாத ரைடு வந்தாலும் வருவாங்க. சேக்கனேசா அந்த சுண்டலுக்கு வந்துடுவாங்க. ஏய் சாமி உன்னே தாயா கொஞ்சம் தாயா இருக்கு பொங்கச்சோறு. சேக்கனேசா ஏன் இன்னைக்கு ஏன் பக்தி குறைஞ்சி வச்சு மாலை ஒரு குறைந்து வச்சுன்னா பூரா கெட்ட வழக்கத்தை மறக்க முடியலை. தண்ணி அடிக்காட்ட முண்டைக்கு கை ஆடிடுறான். டே பூரா காலை கை அடிதேன் இந்த கை இப்படி அடிதான்ட்டு. அதே மாதிரி தண்ணி அடிக்கிறது. 2வது இருந்தது குளிர் நேரத்தில் டொங்காசு திரிவாங்க கப்ளிங். இந்த ஓசை மாலை ஓட வேண்டும். இந்த மாலை ஓடும் போதும் போல் அப்பையும் சில பேர் பார்த்தா மூஞ்சியை வாடியே போவேன். இருமுடியை தூக்கி தலையில் வச்சுருப்பாங்க. அவன் எல்லாரும் கத்துவாங்க வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா வீரவேலு முருகனுக்கு அரோகரா. இந்த இருமுடி தூக்கிட்டு போகிறேன் அரவுரா அரோகரா அரவுரா அரோகரா. ஏன்னா அவனுக்கு கணேஷ் போயில காலியாக இருக்கான். யார்கிட்டடா கேட்பான் அப்படியே ஏன் முருகா ஒரு 2 போட்டுக்கு இருக்குமா முருகா பழனி வர வரைக்கும் மண்டை காயுமே. நான் நம்மளை பார்த்து கேட்குறேன். ஒரே எல்லாத்தையும் ஒரு கேட்குறேன். மாலை ஓடும்போது என்னென்ன செய்யக்கூடாதுன்னு? முக்கியமாக டொங்காசு போடக்கூடாதுன்னு. செருப்புட்டு அடிக்கவா? அது செக்ஸ் வேர்டு, அது கிடையாது. பெண்கள் உடை சேரக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. அது மட்டும் சாமி பத்திரத்தில் சைன் பண்ணியிருக்கோம். சிரட்டை அடிக்கலாம், பூலி போய்க்கலாம், கணேஷ் பேல போடலாம், கெட்ட வார்த்தை கோத்தாங்கம்மான்னு சொல்லலாம். அதுன்னு பேசி போயிடுவாங்க. ஏய் போடாங்கம்மா அப்படின்றேன். முருகா 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 போடாங்க கோத்தாண்டுவேன். ஐயப்பா 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 எல்லாம் இது கலாச்சாரம். நம்ம வர நம்மதே இது பண்ணுறேன். எங்கள் அண்ணன் எங்கள் அப்புகள்லாம் இங்கே உட்காந்துருக்கா. அவங்கெல்லாம் பழைய டொகாசு. அப்போ சீமக்கரை கிடையாது, மடைக்குள்ளே வச்சு இது பண்ணுவாங்க. மடைக்கில் போய் பொம்பளையால் மண்ணெண்ண சொல்லுவேன். இங்கே பார்த்தா மண் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் கிளச்சு. எங்கள் அப்பாத்தாலாம் போய் மடையில் தண்ணி வர்றேன். அப்படி சேலையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் ஐயா இங்கே கோமணத்தை அவுத்துக்கிட்டு இருப்பார். நான் வரனா கேட்டேன் என்னையா செய்ய போகிறேன்? இல்லைப்பா பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிப்பேன். பூச்சி மருந்து அடிக்கணும்னு எங்கள் அப்பத்தா விட்டு மருந்தை அடிச்சு விட்டேன். இதை சொல்கிறேன். எங்கள் ஐயா சின்ன வயசில் ஒரு வேலை பார்த்து விட்டேன். என்னண்ணே பார்த்தாரு? ஐயா அங்கே அண்ணன் தம்பிலாம் சிரிக்குமே. அண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுண்ணே. யாரும் இதை வச்சு நாளை பண்ண என்னை கிண்டல் பண்ணக்கூடாது. சொல்லுண்ணே. நான் இரடா நொப்பம். யாராவது அப்போ நாளை பண்ண அண்ணன் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதா? அது சின்ன வயசில் தெரியாமல் செஞ்சு விட்டே இனிமேல் செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டில் கிடமாடு நிறையா இருந்துச்சு. அப்போ எங்கள் ஐயா குறிவாத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த மேய்ச்சாள் சம்பளத்தாள் பதிட்டு வந்துட்டார். ஐயா கூட எங்கள் ஐயாவோ என்னடா இந்த கிடேரி என்னமோ முடையடிக்குது, சென்னைக்கு போடணும், கிடமாட்டில் தவம்போது விளைவிக்கிறது. அப்படியா கிடேரியை கட்டிட்டு போடா, இன்னும் 2 குறி இருக்குது பார்த்துட்டு அதை பண்ணி விடுறேன். கிடேரி எங்கள் ஐயா முளைக்குச்சியில் இழுத்து கட்டிட்டார். எங்கள் வீட்டு காரிக்காலை பொலிகாலை அதை தவறதுக்கு என்னையை பிடிச்சிட்டு வர சொன்னார். அப்போ எங்கள் ஐயா சொன்னார், ராதா மாடு தப்புவான் இந்த முன்னாடி நீட்டிக்கிட்டு வரும்டா. என்னையான்ட்டேன் கோணூச்சிதேன் என்ன செய்யாத அது லேசாக கப்ளிங்கில் ஆடி பிடிச்சி விட்றான்ட்டார். நான் 3வது வடிக்கிறேன். எனக்கு ஒரு மசிலும் தெரியல. இந்த மாடு ஏற்கனவே தாலி நீக்குறக்கார மாதிரி பவர் ரொம்ப நாளாக தாலி செக்ஸ் வீடியோ பயங்கரமாக இருந்திருக்கும். அது வெரி ஸ்ட்ராங். அது
மாடு முக்குமாண்டுச்சு. நான் முனியை பிடிச்சி விட்டேன். கிச்சு கிச்சு கரண்ட் அடிச்சது மாதிரி. ஐயோ, அதில் பிறந்தவன் தேவை. அந்த கையிலையாடா எனக்கு மிச்சர் ஊட்டி விட்டேன். வா இப்போ தானடா சொன்னேன் பேப்பலை. இதோட யானை கதை வேற சொல்ல சொன்னாங்க அவங்க. ஐயோ இப்போ சொல்லலை. அடியே கைகாட்டி முண்டை, மொட்டு முண்டை, சூர்யா அது எத்துப்பல்ல முண்டை, உனக்கு பொம்பளை கிடைக்காதா? பாட்டு பாடுவோமா? ஹலோ 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 சொல்றேன். தென்பாண்டி தங்கம்பாண்டி பால்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் உள்ளூரை தவிர யாருக்கும் தெரியாது. நம்ம தெம்பாண்டி ராமேஸ்வரத்து பேக்கரம் பிளபரம் தாரு. அவர் யாரு என்ன சொல்லுதங்க? பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்கம். இந்த உலக நாடுகளை மிரள வச்ச ஒத்த தமிழே ஏபிஜே அப்துல் கலாம் என்று கடம்பாகுடியில பாடுதங்கம். தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ஏ ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது அவர் யாரு? ஏபிஜே அப்துல் கலாம்னு கொஞ்ச நேரம் பாடு. தென்பாண்டி ராம ராம ராமநாடு தேசபிதா நம்ம அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிக்கு நம்மர்களா. ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகளை மிரள வைத்து உலகம் அழிவரை வாழக்கூடிய எத்தனையே மகான்கள் இருந்தால் அதிலே ஒரு தமிழன், ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகனை இந்த உலகம் உள்ளவரை என் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டோம். ஜெய்ஹிந்த் அப்துல் கலாம் ஐயா. அத்தியா தமிழ்நாட்டிலே நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அத்தியா
அவனை பாருவேன். இப்போ பாரு, காசு வெட்டி போட போனேன் அவனை. இங்கே இருக்க ஆள் மாதிரி தான் கை தட்டினேன். அங்கிட்ட என்ன பூ? சிங்கப்பூரா? கை தட்டலாம் எங்கள் அண்ணன் தம்பிக்கலாம். என்ன கரத்தலும் ஏலே கருப்பு சாமியும் வெள்ளை சாமி வந்துடாமடா. எங்கடா ஏறிக்கிட்டு மயிறு சாமி போடுறேன்? அன்னைக்கு இடம் இல்லாமல் அப்படித்தான் ஒருத்தங்க மரத்தில் ஏறினாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா மத்துன்னு விழுந்துட்டாங்க. மேலே செங்கோலி விழுந்திருக்க முட்டைக்கு தெரியல. ஒருத்தனை போட்டவனே அவன் முதுகுலேயே 50 பேர் விழுந்துட்டான். இப்போ பாரு, வேப்ப மரம் பயலு கட்டா இறங்கி தொலைடா. காலையில் டிவி கட்டணும்டா. விழுந்து வச்சு நாடகத்தை நிறுத்தி போயிடா. என்ன கருத்திலும் ஏன் பாசா இங்கே ஒரு வேப்ப மரத்தில் உட்காந்து ஒருத்தன் பெட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காண்டா. மாடு புடி மாடு. நேரத்தில் ஒருத்தன் செல்ல நோண்டாண்டா. முண்டை கப்பலிங்க முண்டை பாடா. இந்தா இப்படி வச்சு பார்க்குறான்டா. என்ன கருத்திலும் கேட்காதுல புல் துத்தாது. என்னடா அது? அதை ஒன்று வச்சுக்கிறாங்க காதில் செலவழிகிற மாதிரி. ஒன்றுமே சொல்ல போப்பா. நான் தானேன்றேன். நான் ஒன்றுமே சொல்லடா போடா. இப்போ உள்ள மண்டவட்டை போகிறான் பார்த்தா கந்தரகோலமாக கட்டிச்சு எறிகிறாங்கடா. ஒத்த பக்கம் தீயை வச்சு ஒத்த பக்கம் மம்பட்டியை வச்சு என் தம்பிகளை வச்சு அப்போயெல்லாம் தெரிஞ்ச ஒரே வெட்டு இருந்தா எங்கள் அப்பா வெட்டியிருக்காரு பாரு. இதுதான் வெட்டு. அப்போயெல்லாம் இந்த வெட்டு தானப்பா, செம்பரியாட்டு வெட்டு. எனக்கு இந்த மண்டை தான். இவர் இராணுவத்தில் போகிற மாதிரி தான். அப்படியே என்ன கருத்திலும் பொன்னலான கூடிய யானை கதையா? இருங்கடா, பூனை கதை அப்புறம் சொல்லுவோம்டா. என்ன கருத்திலும் பொன்னலான கூடிய மதிமரியா கூறிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் கடம்பாகுடி கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ உலகம்மாள் திருக்கோவில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். கடம்பாகுடி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த உலகம்மாள் தாயை வணங்கினாலும் பூக்குழி நீங்க இறங்கினாலும் இந்த நாடகத்தை நம்ம வைத்திருக்கிறோமே என்று கடம்பகுடி மக்கள் நினைத்தாலும் வெளியூர்லேருந்து இந்த புண்ணிய மண்ணுக்கு நாங்களும் வருகிறோம் என்று வெளி ஊர்களிலிருந்து டூலர் பைக் எடுத்துக்கொண்டு இரவு தூக்கத்தை முழித்து வருக தந்த வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி. இதுதான் இந்த கடம்பாகுடி மண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை என்றால் வந்திருக்கும் இந்த சொந்தங்கள் தான். காவல்துறை அதிகாரி ஐயாவை நான் வணங்குறேன். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஒத்த போலீஸை போட்டாங்க பார்த்தீங்களா? 2 பேர் அம்மா. அதுதான் காவல்துறை அன்பு உறவுகள். இவ்வளோ கூட்டம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரி ஐயா நிம்மதியாக நம்மளை போல் வாழ்வார்கள் என்று அப்படி இருக்கா? இந்த எத்துப்பள்ள முண்டை கிளம்பிடுச்சு. உனக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. கடைசி வரைக்கும் மண்டி ஓடும். மண்டி ஓட்டு என்னன்னே ஒன்று வாங்க. எவ்வளோ நீளம் இருக்குன்னு அளந்து வைப்பேன். அவன் வந்த வாழ்க்கை சுவடுகளை இவெல்லாம் எப்படி ஆட்டம் ஓட்டேன் கையாட்டியில். அப்படித்தான் மாசமானவன் போல ஏறி இருக்கு. இவன் எங்கக்கா அப்படின்னு இருக்கேன். முண்டை எத்துப்பள்ள முண்டையான்னு இறங்கி அங்கனே பிள்ளை வத்து தொட்டியை போட்டு ஆட்டிருச்சான் அதிர்ச்சியில். அதில் பிறந்தவன் அவன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்க வள்ளி அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. என்ன அவங்க அப்பா அத்தா பெத்த நேரம் சரியான கருப்பு. உள்ளே போய் அண்ணன் பவுடர் போடுறேன்னே அந்த பிள்ளை எழுந்திரிச்சு என்ன தம்பி மருதமணி எங்கேன்னே. என்னோட தங்கச்சி தான். என்ன செய்ய கருப்பை நினச்சி கவலைப்படாதேப்பா. இந்த தமிழுடைய நிறமே கருப்பு தாப்பா. கருப்பாக இருக்க ஆளுக்கு பூரா கைதெடுத்து சொல்லணுமே. நான் கலராக இருக்கேன்னா நான் செம்புரி ஆடு. பாசத்துக்குரிய அருமை சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். எதுக்குப்பா போன? காட்டிங்க போடவா கப்பலிங்க
கப்ளிங்கன்னா என்னன்னே தெரியல வாரு. ஒன்றுக்கு இருக்கிற பேர் கப்ளிங்க. உண்மையிலே ஏய் டான்ஸ் விஜய் எதுவும் செஞ்சு விட்டியா? ஒரு மாதிரியா போறியாப்பா? பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய நண்பன். உண்மையிலே அவன் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 மூடை சிமெண்ட் மூடை இறக்குற மாதிரி இருப்பேன். இப்படி கையை நிட்டினானே 8 ஆமை ஓடும். உடம்பும் சரி, அவன் தொண்டையும் சரி, சூப்பர். பட் மண்டையில் சுத்தமாக மசுறு இல்லை. மண்டையில் மசுறு இல்லை. ஏன்னே மசுறு இல்லை? அது அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். ஊந்துருச்சு. அதை ஒருத்தர் ஏவி விட்டுருக்கேன் சிங்கப்பூர்லேருந்து வந்து. இங்கே சிங்கப்பூர்லாம் வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது. சுண்ணாம்பு, பாக்கு, கருவலை மட்டை, கோழிப்பி இதெல்லாம் குழச்சிக்கிட்டு மண்டையில் ஓடுன்ட்டு இவனும் 2 கிலோ குழச்சி அப்பியிருக்கேன். மறுநாள் பார்த்துருக்கேன் பூரா புண்ணு வச்சு இப்போ புடவை வச்சு பிதுக்கு மருந்து போட்டு தெரியும். மண்டையில் மசுறு உதுகிறது என்றால் அதை யோசிக்க வேண்டாம். ஒரு மனிதனுக்கு முடி உதுறுதுன்னா அவன் அறிவு சார்ந்த விஷயங்களை நோக்கி யோசித்து கொண்டிருக்கிறான் என்றார். அது அவன் பொண்டாடிக்கிட்ட முட்டினது. அது முடி நல்லா இருந்திருக்கு. பொண்டாடிட்ட அந்த இப்படி போய் முட்டிருக்கேன். அது அந்த ஹீட்டில் இதாயிடுச்சு. கல்வி வேற வாமட துறக்கிற மாதிரி. என் அன்பு நண்பன் வையாபுரியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. இன்னைக்கு இந்த கடம்பாகுடியில் இவ்வளோ பெரிய திருவிழா நடக்கும்போது வீட்டுகளில் சமைக்க முடிய நேரம் இல்லை. என்னப்போ ஹோட்டலில் திங்க விட்டிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டவே புரட்டா கல்லவே அசைச்சிருக்கேன். அது அம்புட்டின் திண்டு விட்டு சண்டால போய் 7 புரட்டாவும் ஒரு ஆம்பளைட்டு கட்டிட்டு வந்திருக்கானப்பா. தின்னி குதிமையன். ஆனால் தின்னுட்டு வேண்டான்னா சின்ன போய் ஓடி தாண்ட முடியாது. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் ஓடி தாண்டி அதிலே விழுந்துட்டேன். அப்புறம் சேச்சி போச்சு அவனை கிளப்பி. அன்றைக்கி அப்படித்தான் ஒரு மிருதங்காரனை குசை போட்டு விட்டானப்பா. செவத்தில் இருந்தாலும் அடித்து அவன் வெதரெல்லாம் அந்து அது அந்த வந்து பையன் என்னடா ஒன்றும் இல்லைடா போடா. இவனால் சேரில் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுண்ணே. அண்ணே வேணாம்ண்ணே. அண்ணே அவனுக்கு என்ன வண்டின்னு தெரியல, ரெட்டை குண்டின்னு நினைக்கிறேன். இதான் சேரில் உட்காந்துட்டு இப்படியே அசைப்பேன். ஒன்றுக்கு இருக்க போகும்போது அசைச்சு கிரிசை போட்டாத்தே வெளியே வருவேன். அதில் ஒரு ஊரில் அம்பலார் கொண்டு வந்து பேத்தி விளையாட்டு சேரை போட்டார். ஒத்த பக்கம் உக்காந்துட்டேன். எந்திரிச்சு ஒன்றுக்கு போகிறேன். சேர் இவன் கூடயே போகுது. என்னப்பு எதுக்கு வந்தியப்ப? வழி இல்லாதனால போக முடியலையா? பொன்னாட பத்தலையா? என்னப்பா நாடகக்காரில் எத்தனை மதிக்கலையாப்பா நீங்கள்? அந்த பேசின காசாவது மஞ்சள் பையில் வச்சுருக்கியா பெரியப்போ? இல்லை யார்கிட்ட நாடகம் பேசுனிய? எனக்கே தெரியலையாடா. எதில் விட்டேன்? வாயில. அப்படியாடி குச்சு குச்சு என் தங்கம் வாங்க. அவன் குனிவே நீ அடிச்சிடு. இப்படி குனியும் போது முதுகில் அடிச்சிடுறா. என்ன சொன்னாலும் அவன் பாருவேன். ஒரு மிருதங்காரன் அப்படி மங்களகரமாக பட்டை அடித்து அப்படி சிரித்த முகத்தோடு வாசிக்கும் போது, தென்பாண்டி ராமேஸ்வரம் படும்போது அப்படி வாசிக்கணும். எப்போ பார்த்தாலும் தாலி செயினாக்கிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் இப்படியே முறைச்சா அந்த நாடகம் விளங்க மாட்டான். இவன் பாரு முட்டை கோச்சனை இருக்கிற மாதிரி காலை நடிக்கிட்டான். அவன் கடலை ஆமை. உங்களை வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்பிட்டேன். ஆறு அவன் தான் நீல கண்டேன். வாழை மரத்தையே சாய்ச்சிருவேன். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. சிரிச்ச முகத்தோடு ஒரு வெகுளியான பையன். பெற்ற தாயினுடைய அன்பை தவிர வாழ்க்கையில் எதையுமே பார்க்காத ஒரே ஆள் வந்தேன் என் தம்பி. 200 சம்பளத்துக்கு அப்போ வந்து எப்போ அவன்கிட்ட நெருங்க முடியாது. 20 லட்சம் வச்சுக்கிட்டு வட்டிக்கு வேணுமான்னு கேட்குறான்டா. இடையில ஏதோ கப்ளிங் விற்கிறேன்னு நினைக்கிறேன். ஆய் ப்ரோ. என் அன்பு தம்பி, எத்தனை நாங்கள் கோபமாக இருந்தாலும் சரி, நாங்கள் வீரங்களாக இருந்தாலும் சரி தம்பி, நம்ம தமிழக மக்கள்லாம் எங்கள் அண்ணன் தம்பிலாம் ஆமாண்ணே அம்மானு சொன்னால் அழுதுருவோம் தம்பி. இந்த உலகத்தில் பெத்த தாய்க்கு மேலே எதுவுமே பெருசு கிடையாதுப்பா தம்பி. இவங்க எல்லாருமே அழுதுகிட்டு திருவிழான போகணும். அந்த கண்ணீரை சேர்க்கறது தேமி தேமி அழுகணும். ஒருத்தை முதுகில் ஒருத்தை சட்டை நனையணும். எப்படியாவது அழுக வச்சுருப்பா.
அதுக்கு ஏன்டா நீ அழுகுற? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. உடனே சொன்னவனே அழுதுட்டான் பாரு. இவன் தான்டா பெட்டிக்காரன். இதான் முகம் இதாகிருச்சு. அது அந்த அழுகிறது வேற ஒன்றும் கிடையாது. காலையில் அப்பத்துக்கு அழுவேன். நல்லா ரசிச்சு ஃபீல் பண்ணால் 2 சேர்த்து வாங்கி தருவானே. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மடுவு முண்டை. இப்படிதான் சொன்னேன். 4 அப்பம் வாங்கி தரேன். சரி தரேன், அண்ணன் தரேன். என் தங்க பிள்ளை பாடுங்க. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின் பாடல். எல்லாரும் அழுகிற மாதிரி பாடட்டுமானே? அழுகிற மாதிரி பாடுவேன். நல்லா எக்கோ வச்சு சவுண்ட் வைப்பா. அவன் பாடி பொழந்துருவாரு. அல்லோ இதுக்கு தானா இருந்தே இருந்து வருதுனே ஃபீலிங். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. எல்லாரும் அழுகுங்க. என்ன பார்த்தா ஐயா நீ கட்டிங்க போடும் போது ஓசுல நீர் வடிஞ்சடா. நாடகத்துக்கு வந்தே கேத்துக்கு அண்ணே நீந்தாடா அழுகிற மாதிரி பாட சொன்னேன். அதுக்காக சிக்கு வாழம் நக்கு வாழம் என்ன வாழ ஆட்டுப்பாட முட்டை சென முண்டை. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. இங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா.
என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும் 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும் பெற்ற தாயினுடைய பெருமையை அழகாய் எடுத்து பாடினான் என் தம்பி காவிரி நகர் மணிகண்டா. இந்த ஒரு பாட்டிலே கொஞ்சம் சம்பளம் செத்து போச்சாடா. அப்போ என்ன பேருப்பு? சிறுவாலூர் சூர்யா தனபாண்டி. கொஞ்சம் அப்படி வா யாகம் நடத்தி ஓதுவான். இங்கே வா. சூர்யா தனவாண்டி பொன்னுச்சாமி ராக்கு பொன்னம்மா. ஒரு பேர் ராசிக்கு ஒரு ராகத்தை எடுங்க. இங்கே வாங்க. நன்றி நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் பெருங்கொண்ட ஒரு கப்ளிங் மண்டையன் எங்கள் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செல்வம் அடிச்சு விடுப்பா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை இயக்கிய அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள்.
போய்ப்பா. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி விட்டார். எனக்கு தெரியாது இந்த அண்ணனை பற்றி. எங்கள் அப்பா சொன்னார், அவர் பெருமுக குடும்பத்தை ஆளுகடா, அவனெல்லாம் போய் மேடையில் நீ என்ன குண்டக்க மண்டக்க பேசுகிற நீலகண்டனே பேசக்கூடாது எங்கள் அப்பா சொல்லிட்டாரப்பா. ஏப்பா உடனே அப்பா தப்பா தவிர பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நைட்டு மதியம். எனக்கு தட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரா? அப்போ இன்னைய உடனே ஜோலியை முடிச்சு போடுற. அது பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா. ஆமாம் அமெரிக்கா அது ஒரு ஒவ்வொருமா தட்டி கொடுக்க வேணாமா? உலகத்தில் குழந்தை இல்லாதது எவ்வளோ மனவேதனைன்னு அந்த தம்பதினுக்கு தான் தெரியும். அத்தனை பேர்த்துக்கும் குழந்தை கிடைக்கணும். காளிமுனி அருளூர் 18ஆம் படி அருளோடு எங்கள் அண்ணே இங்கே நிற்கிறாள் தாள கலைஞர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பாவம் 27 வருஷம் அதிசய மயிரா சிரிப்ப மயிர் மேலே இல்லை அவனே பயந்து போய் நிற்கிறானடா. ரைடு வந்த போலீஸுக்கிட்ட நிற்கிற மாதிரி நிற்கிறான் பாரு. 27 வருஷமா அழுக ஆரம்பிச்சுட்டான். அதான்டா ஃபீல் பண்றாருல்ல. என்ன வைக்கிறோம் 27 வருஷமா ஏலே செகுலில் அரைஞ்சி விடுவேன். நம்ம பெரிய ஐயாவில் விட்டு போன மாதிரி தான் அப்படியே ஃபீல் பண்ணுவேன். 27 வருஷமா ஏன்னா நீ கேட்கக்கூடாதுன்னா நான் சொல்லணும்டா. எப்போ தாண்டா சொல்லுவேன்? இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளை இல்லை, அதுக்கப்புறம் பிறந்தது எங்கள் அண்ணன் சிங்கக்குட்டி. நீண்ட நாள் குழந்தை இல்லைனால வச்சா இங்கே வர பேர் நீல கண்டேன். போயிட்டு வா. எங்கே வர உடனே எப்படி வாச்சா இங்கே கொடுத்த காசு இல்லை விற்கிறதுக்கு. நீ அங்கிட்டே இருக்கேடா என்னமா சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி. ஏன்னா கடலை போட போறியாடா? வாடா தங்கா, இன்னைக்கு மாடு பொடி மாடு கடம்பாவடியில். தம்பி சிரிக்கக்கூடாது. கடலோரம் ஊரு சிரிக்கணும். கடலோரம் வாங்கிய காத்து என்ன ஒண்ணு போறானோ குளிராக. என்னடா தன்னனை ஓடிக்கிட்டு இருக்க? இல்லை இது எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் பாட்டு. என்னடா அப்படியே சிறுமணன் வீட்டில் குடியேறும் நன்றானது. இது நக்கல் மாதிரி சீக்கிராண்டாவேன். ஏர் பொடிக்க கையில் இடை பொடிக்க அங்கு என்ன தெரிகிறது? நீர் வயல் போல் அங்கே நிலமிருக்க. ஏன்னா நான் அண்ணன் இது ராகமா பாடிக்கிறதுக்கே நீ தான் தாளம் போடு. வண்டியூரு கம்மாய்க்குள்ளே உண்டியாக போகாதடி. ஏய் எல்லாத்துக்கும் ஒரே குத்து தானப்பா குத்துறேன். கிஞ்சடா 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 கிஞ்சடா. இப்போ உனக்காக நான் சோக பாட்டு பாடுவேன், கரெக்டாக பாடணும். காத்து பட்டாலும் கரையாதோ. ஆஹா நான் திருவிழா தாண்டிட்டு நீ கடம்பாவடியில் நிற்கிறீ. என்னடா போப்பா, நீ பொழந்தது போதும் போ. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். ஒரே குத்து தாண்டா குத்துறேன். திருவெற்றியூர் ஸ்ரீ பாகம்பிரியால் கோவில் MSA பிரதர்ஸ் குடும்பத்தார் சார்பாக 201. காசே வரலேன்னு நினச்சேன். இந்த 201 கொடுத்த அந்த பாகம்பிரியா திருவெற்றி கோவில் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒன்றும் வரலையாடா. அந்த பார்த்தியா சக்கு சக்குன்னு வரேன். ஆமாம் கொத்தனார் பார்த்தேன். கலை கருகுறான்டா அந்த முண்டை. இங்கே வர கதவாளி குஞ்ச இத்தனை பயப்பில்லையாடா. அம்பளிப்பு ராஜ் படையாச்சி நம்புகாலை செல்வம் தொண்டி உங்கள் ரசிகன் MKR அன்பளத்துக்காக 201. நன்றி நன்றி.
கத்தாதேடா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அடே சும்மா இருங்கடா. தம்பியலா இருங்கடா. நல்லா இருந்ததை கெடுக்க போறாங்க இப்ப. என் தம்பி அவனுக்கு கொடுங்க. அவங்க இருப்பாங்க. தம்பி அண்ணன் சொல்ல கேளுங்கடா. சாமி. ஹலோ. கடம்பாகுடி கிராமத்திலே அதி ஒரு காலத்திலே ஐயா காண்ட ஜாமியா இந்த உலகம்மா தத்துருமா இருக்கிறாள் ஐயா. இந்த கடம்பாகுடி மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. கடம்பாகுடி கிராமத்திலே அதி ஒரு நாளையிலே ஐயா காண்ட ஜாமியா இந்த உலகம்மா தத்துருமா இருக்கிறாள் ஐயா. இந்த கடம்பாகுடி மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா. கள்ளிசரி காளி முனியந்தா உடமரத்தை விட்டு கடம்பாகுடியில வந்துதானே நிக்கிறான் ஐயா. கடம்பாகுடி கிராமத்தில் ஐயா காண்ட ஜாமி வீரம் குறையல் ஐயா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ பாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குறையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா அழகொரு கோயில் எல்லைய விட்டு கடம்பாகுடிக்கு வந்துதான நேரமாச்சியா. கடம்பாகுடி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட ஜாமி வீரா குறையலையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா. என் சாமி ஊரா சொன்ன சொல்லும் மாறலையா. ஆடல் அரசி ராமு இந்துமதி அவர் குடும்பத்தார்கள் தொண்டியிலிருந்து 201 301 200 காணாமனே போட்டியா. சரி நன்றி நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பெருங்கொண்ட ஒரு கிட்டாச்சி 28 டயர் கொண்ட ஒரு கண்டனர். இப்படியாப்பட்ட பொம்பளைலாம் குடும்பத்தில் வச்சுருந்தாங்கன்னா எத்தனை செவர் ஜாயி. சரியான பொம்பளைப்பா. ஒவ்வொரு தொடையும் 80-87 கிலோ. அது சிமெண்ட் மூடி அல்லும் 400 கிலோ. செல்லக்கானாமா யார் செல்லக்கானா? அந்த செல்லக்கானாமா போட்டோ எடுக்கணுமா? அந்த செல்லை மைத்தேடு. பழைய காலத்து பட்டண செல்லை வச்சுட்டு போட்டோ எடுக்கிறியா? ஆடல் ரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை திருச்சி எக்ஸ்பிரஸ் பெருங்கொண்ட ஒரு கிரு மாடு மணிக்கு 400 கிலோமீட்டர் குடிக்கும். 400 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய பவர்ரா. அது சொல்லிடாத லூசு முண்டாவை. ஏன்னு 50 லிட்டர் குறைஞ்சிச்சு 500 லிட்டரா கொடுக்கலாம்ல. அது சாணி கழிஞ்சிருச்சு மாடு. சரி சரி பொத்து. திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி என்ன எனக்கு தரியாடி நீ பாடி பாடி சேர்ந்து முட்டா சிவஞ்சாடி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா பிள்ளை வளைச்சு பாப்போமா எம்மா 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 எம்மம்மா.
நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிப்ப வைப்பதற்காக உள்ளே எந்த வெயிட்டுமே கிடைக்கல. ஒரே ஒரு அட்டைப்பூச்சியை உள்ளங்கையில் வைத்து கொண்டு கடுமையான வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். போய் அங்கே ஊசி ஓட்டு போ. என்னமோ முடியாத மாதிரி வந்துட்டு போறானடா. என்னடா பிடிச்சி மூட்டை கொட்டினது. உங்களின் அன்பாலயத்துக்காக எஸ்எம்பி குரூப் தொண்டியை சேர்ந்த உறவுகள் சார்பாக 501 நன்றி அருமை உறவுகளே. அண்ணே ஊறுகாட்டையில் வந்திருக்குண்ணே. ஊறுகாட்டையா ஆடம் கொட்டை. எஸ்கே சேகர் டைல்ஸ் தளிர் மருங்கூர் அன்பு உறவுகள் சார்பாக 101. தொடர்ந்து தம்பியை உரம் மருதமணின்னு சொல்கிறாங்க. அந்த டயத்துக்கு கரெக்டாக வருவார் தம்பி. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்ட்ரன்ஸோ இப்படி வெளியே தனியாக வந்து மருதமணினே வரமாட்டார். நான் வந்ததுக்கப்புறம் அந்த டான்ஸ் பால் கவுச்சி அடித்தாத்தே அவன் வருவேன். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே வந்து வருவார். டயத்துக்கு யார் யார் எப்போ நடிப்போம்னு எங்களுக்கு தெரியும். ப்ரோ மருதமணின்னு சொன்னேன்னா அப்படியே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரியா? அவன் தன்னால் முடியாதோட நான் தூக்கி எடுத்துடுறேன். அவனை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது 10 பேர் அமைக்கி அவன் செப்பை பிறண்டு வச்சுடா. என்னடா அவனை புரிய? அவன் என்ன அர்னால்ட்டா? இவரை விரட்டி விடுறான். பேப்பையமே பெரிய டயத்தை பார்க்குற பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்தவன். நான் முடிச்சுட்டு போனோம்னா எல்லாமே போயிடும். பரவாயில்லையா? அப்போ விழா கமிட்டி இந்த வேலை என்னமோ சொல்கிறாருப்பா. விழா கமிட்டியே காணா. விழா கமிட்டி எங்கேனே தெரியல. விழா கமிட்டி எங்கே? அப்போ ஜோலியை முடிச்சு விடு. தெளிவாக யார் விழா கமிட்டி? புடுங்கின மாதிரி இருக்கும். தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது ஏஎஸ் மகா ரேடியோஸ் கடம்பாகுடி மகா. ரொம்ப நன்றி தம்பி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் கடம்பாகுடி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற. மழை பெய்யுதா? மழை வரட்டும். அப்போ தாண்டா வேகமாக காசு வாங்க முடியும். அப்புறம் ஜாமி அழைச்சி என்னடா புண்ணியம்? அதுக்கு தானே டெக்னிக்கு. என் அன்பு தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கனி கீழே குடம்புலூர் மண்ணின் மைந்தன் கனிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவன். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதோரமாக உடமரந்தாம் படுக்க 600 வருஷமா கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர். எங்கள் அம்மா பிறந்த சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்தோடு இந்த மலையோட போய் அந்த செனப்பெருச்சாலையும் அந்த சூம்பக்காலையும் எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். அதனால இன்னும் செலவு பொங்கி வரையணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செழிச்சு நம்ம சாமியோட அருளோடு நீங்க நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். விஜயக்கா கம்மிங் ஃபாஸ்ட். டான்ஸ் வீடியோ வந்துருச்சுங்க. எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. மழை வராதுங்க. இது மழை குஞ்சு தாங்க. ஹலோ how are you? வெளிய வந்துட்டா மழை நின்னுடும். அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் காலை எடுத்து வச்சேன்னா மழை நின்னுடும். அந்த ஊர்ல மழையே அமைதி எல்லாம் உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த ஊரை விட்டு நம்ம போனாதான் மழை வரும். காலையில வேன்ல தூக்கி காலை எடுத்து வச்சாதான் மழை வரும். பக்கமேல அனைவரையும் உளுந்துக்கிட்டு வாங்க நக்குவோம். வணக்கம் சொல்லுது. ஏய் மைக் செட் ஓனர் எங்க இருக்கு? ஆகா செண்டு வடை இழுக்குது.
ஹலோ 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 1 2 3 செக்ஸ் ஏக்கா அது செக்ஸ் இல்லக்கா செக்கு. செக் 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 பண்ணுங்க செக் பண்ணுங்க. கொஞ்சம் ஆல் ரவுண்டுக்கு ஏத்துங்க. கொஞ்சம் பெட்டிக்கு ஏத்துங்க. அப்புறம் மிருதங்கத்துக்கு ஏத்துங்க. மைக் செட்டு எனக்கு ஏத்து. பொம்பளை பிள்ளை மேல வந்தா கண்ணடிக்க கை தட்டு விசில் கட்டுப்பிடிக்கணும். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ரேப் பண்ணும். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அமைதி காக்கவும். உட்காருங்க உட்காருங்க. மழை இல்ல மழை விட்டுருச்சு உட்காருங்க. என் பங்காளி உட்காருங்க பங்காளி. மணிகண்டா உனக்கு இப்படி ஒரு பவரா? மழை நின்றுச்சு அதனால உட்கார்றாங்க. எனக்கெல்லாம் பவர் இல்ல. அதானே பார்த்தேன். எப்பா யூடியூப் சேனல் நினைஞ்சிராம கனி கொஞ்சம் துணியை போட்டு நல்லா மூடு. கேமரா 2 லட்சமா 3 லட்சமா? ஆமா மூடிட்டீங்களா? போலாமா? போலாமே. ஹலோ 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 ஹலோ. ஆடணுமாடி? ஆடணுமா? எனக்கு ஆடாது. நீ வேணா வந்து ஆட்டி விட்டு போயேன். ஏக்கா தம்பி பக்கத்துல நிக்கிறேன் என்கிட்ட சொன்னா நான் அதை செய்ய மாட்டேன். அட நீங்களே எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஊருக்காரங்களை செய்ய விடுங்க. பட் கேட்டு பாருங்க பத்தி சொல்லும். கேட்டு பாருங்க பத்தி சொல்லுமா. முன்னேற பாடுபடு. பெட்டி அக்கா நீதான் உண்மையான பெட்டி. இன்னைக்கு தம்பி ஜீவ சமாதி ஆயிட்டாக்கா. இல்லைங்க நாடகம் முன்னேற பாடுபடும் பாடின பாத்தீங்களா? அங்க நக்கிறடா நீனு. என்னக்கா தம்பிய போய் நக்க சொல்ற? நிக்கிற நாடகம் முன்னேற பாடுபடு. நாடகம் முன்னேற பாடுபடு. மூத்தாளு ஃபர்ஸ்ட் நீ, ரெண்டாவது நான். ஆமா டோக்கன் போட்டு வாங்க. நாலாவது என் மாமா. உகரங்கள பாரு என்ன சொல்லிட்டு இருக்க? ரெண்டுலன்னா நாங்க 2 பேரும் தர்றோம். நான் உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு பாடல. மிருதங்காருக்கு பாடுனேன். நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. என் சாவு உன்னை சும்மாவே விடாதியா. மாமா 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 ஏமா 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 கட்டி எடுத்து மண்டே உனக்குலாம் ரொமான்ஸ் தாளக்காரி இவ்வளவு கொலகார கும்பலாயிட்டாப்ல. அக்கா வர்ற டான்ஸ் எல்லாமே இவரதாக்கா சைட் அடிக்குதுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா. எங்க 3 பேர்த்த பார்த்தா சித்தப்பாக்குதுங்க, ஒண்ணு அண்ணேக்குது. கருப்பா இருக்கிற ஆளுகிட்ட தான் உறுப்பு நல்லா இருக்கும். மாமா 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 இந்த பஞ்சாயத்தை நான் தீர்த்தே ஆகணும். எல்லா மேடையிலையும் என்னை போட்டு இந்த காய்ச்சது நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏக்கா உனக்கு என்ன பிரச்சனை? நாரத்தை நிப்பாட்டு. மழை வந்து என்ன நாரை நிப்பாட்டுறது? தம்பி அப்படி நான் என்ன நிப்பாட்டேன் வாக்கா. அக்கா வா தம்பி வேணா ஒரு 1/2 மணி நேரம் மண்டி போடுறேக்கா வாக்கா. 1/2 மணி நேரம் போடுக்கா. 1/2 மணி நேரம் மண்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்கி கும்பிடுறேன். என்னங்க பாட்டு பாடுறீங்க?
நெஞ்சுக்குள்ள சத்தியமா வஞ்சமே இல்ல பஞ்சரே இல்லன்னேக்கா. அப்படி நீங்க சொல்லல. சத்தியமா நான் வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு பாடுறேன். என் குலசாமி சத்தியமா அததாக்கா சொன்னேன். இத்தனை பேருக்கு முன்னாடி என் நெஞ்சுக்குள்ள பஞ்சு இல்லன்னு பாடுறேன். நான் பார்த்துட்டு தானே பாடுறேன். உனக்கு தெரியுமா? பார்த்துட்டு தான் பாடுறியா? ஆமா. உங்க வாய் பாடுறத பார்த்து நான் பாடுறேன். இனிமே உன் முன்ன நான் படுத்து தூங்கவே மாட்டேன்டா. வச்சிக்கப்பா பொண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சர் இல்ல. என்ன மாமாக்கு மேல வரல? என்னாச்சு? பாட்டு மறந்துருச்சு. How do you do? என்ன பாட்டு பாடணும்? வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எப்ப பார்த்தாலும் தமிழ் பாட்டே பாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஹிந்தி பாட்டு பாடுவோம். நல்லா பாடுங்க. ஏன்னா ஹிந்திக்கார இங்க வந்து தமிழ்நாடு வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. எத்தனை பேரு பானிபூரி போடுறாங்க, சோலா பூரி போடுறாங்க, மசாலா பூரி போடுறாங்க, சப்பாத்தி போட்டு பொழைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாவம் தானே. தமிழ்காரங்களுக்கு தமிழ் பாட்டு புரியும், ஹிந்திக்காரங்களுக்கு புரிய வேணாமா? இப்ப பாடுறேன் பாரு. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஹவா ஹவா ஹே ஹவா புச்சுக்கு புச்சாஹே ஹவா ஹே 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 பச்சாஹே தில் का பச்சாரே तारा के பச்சாரே தில் का பச்சாரே तारा के பச்சாரே तारे 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 मचारे तारे तारा दीवारे दिंगर जोरे दिंगर जोरे दिंगर सोरे अल्लाह दिंगर सोरे. அக்கா நீ தான் ஹிந்தி பாட்டு பாடுவியா? தம்பி ஹிந்தி பாட்டு பாடுறேன் பாரு. अच्छा पुन्ना केरा ये न केसानी न की लल्ला मेरे न की चलिया मूक चलिया चलिया मूक चलिया ஒன்ன நக்கி என்ன நக்கி அவன நக்கி சப்பு நக்கி மேலே நக்கி கீழே நக்கி ஆஹா ஆஹா चलिया मूक चलिया மூக்கு சலியா. பாட்டு நல்லா இருக்கும்க்கா. ஹிந்தி பாட்டு உன்கிட்ட தெரியாம நான் ஹிந்தி பாட்டு பாட்டடா. எலி படம் பார்க்கலையா? வடிவேலு அதுல ஆடி இருப்பாரு. ஹிந்தி பாட்டு வேணாம், இப்ப மலையாள பாட்டுக்கு போவோம். மலையாள பாட்டா? நீ படைக்க மல்ல 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 மருத மல்ல 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 மருத மல்ல மல்ல ஓ மை காட். I want revenge. எந்த சாரே என்கிட்ட இருக்கு. நான் ஆற்ற மிருதங்காட்டு எங்க இருக்கு மச்சான்? இவட பெண்குட்டியை இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தரும் சாரே. சரி, அப்ப மிருதங்காரி என்கிட்ட போட்டி போடுறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அருளனே, நீங்க காமிச்சு கொடுக்காம தொழில பண்ணணும், அவரை காப்பாத்தி விட கூடாது. சரி சரியா? இவர் முத்த இவர் எதை கொடுப்பாரு? அவரு எதை வேணாலும் அமுக்கட்டும். அவர் மத்த டான்ஸ் வந்து அமுக்குவாப்ல. சரி மிருதங்க, இப்ப நான் என்ன தாட்டுனாலும் ஆற்ற முடிவுல இருக்கீங்க. சரி பாப்போம். இன்னைக்கு ஏற்கனவே ஆடி போய் தான் உட்கார்ந்துருக்கு. எரிக்கையா எரிக்கையா ரிச்சாபுல்ல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சரே ஆகாதுப்பா. சூப்பர் வண்டி. சவுண்டா ஆஹா 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 பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. ஏக்கா இங்க ஆட்டாத, நான் விரதம் இருக்கேன். இங்கிட்ட ஆட்டு எனக்கு பயந்து வருது. அடே நான் எதை ஆட்டுறேன்? எந்த பாட்டை ஊருக்காரங்க கல்ல கொண்டு அடிக்க போறாங்க. வேணா நீ இங்கிட்ட ஆட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. சரி
எனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டி ஞாபகம். நான் தான் இருக்கேன்ல அக்கா. எரிக்கையா எரிக்கையா. ஆத்தி என்ன இப்படி பண்ண? தெரியுதாப்பா மிருதங்கா? தவறுது தவறுது. எங்க ஆற்றனோ பேசாம உட்காருங்க, நான் காமிச்சு கொடுத்து விடுவேன். ஆத்தி மச்சான், இன்னைக்கு நீ பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரியே சட்டை போட்டு வரும்போதே தெரியும்யா ஏதோ நடக்குதுன்னு. அப்பா மிருதங்க காம கொடூரனா இருக்காப்லையே. காம கொடூரல, காம அரைக்க வர மாட்டப்பா. இத்தனை வரைக்கும் எல்லாம் எட்ட நிக்கிற ரோசாவா தான் இருக்க. நீ கைய வச்ச பிணைஞ்சிருவியா இருக்க. என்னப்பா இதுதானே வேணாங்கிறது? விஜய் அக்கா மருதமண்ணா விஜய் கரதனின புருஷன் முட்டாட்டியா? ஆம், குடியை கெடுத்து விட்டாங்களே. எப்பா யூடியூப்ல இதெல்லாம் சென்சார் கட் பண்ணு, வீட்டில் பிரச்சனை ஆகுது. அது நீ எம்கேஆர் நிக்கேல சொல்ல வேண்டியதானே? விஜய் மருதமணினா பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? எங்க 2 பேரும் கள்ள தொடர்பு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இவெல்லாம் ஒரு ஆளு. என்னது மருதமணியை தான் சொல்லிட்டு இருக்கேன். மருதமணி என்ன செஞ்சு கிளிப்பாப்லன்னு இப்ப மருதமணி மருதமணிங்கிறீங்க. அதை சொல்லு முதல்ல. தலைவா எங்க இருக்க தலைவா? ஏய் பெட்டியை நொறுக்கிடுவேன். சொன்ன உட்காரு தலைவன். மருதமணி பயலுகடா போட்டுக்கிட்டு நோட்டுங்கடான்னுக்கிட்டு ஆளுங்களை பாரு. அவன் எம்கேஆர் நிக்கையில அப்படித்தான் மருதமணி மருதமணிங்கிறீங்க. நான் வந்து என்ன மருதமணினா மருதமணியை போட்டு பண்ண வேண்டியதானே? எதுக்கு டான்ஸை போடுற? எனக்கெல்லாம் கடுப்பு வந்துச்சு. நான்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த ஆள் பண்ணுவாப்ல, எதை பண்ணுவாப்ல? பொம்பளை வந்தா போட்டுக்கிட்டு பிணைவாப்ல. அதெல்லாம் நான் மேடையில் சொல்ல முடியுமா? நீ ஏன் புரிஞ்சுக்கோ. இதை என்னைய போட்டு இப்போ அந்த ஆளை அமுக்கிறத நீ பார்க்கணும். அதுக்கு தானே மருதமணி மருதமணிங்கிற. சரி வரட்டும். எப்பா இரு வரேன். ஒரு பக்கம் எம்கேஆர் பயலுகடா, ஒரு பக்கம் மருதமணி பயலுகடா. இந்த விஜய் பயலுகடான்னு இப்போ யாரு சொன்னது? சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும். வரட்டும் நக்கி. என்னது நக்கியா? வரட்டும் மருதமணி. அண்ணே கூப்பிட்டீங்களா? விழா கமிட்டி யாராவது இருந்தா தயவு செய்து நாடகம் அடிக்குவாங்க. ஒரு 4 டீ தயவு செய்து வாங்கி கொடுங்க ஐயா. அப்படி கெஞ்சுற மண்டி போட்டு வேணா 4 சூம்பு வேணா சூம்புற ஐயா. இரு இரு, நீ ஏன் இப்ப கெஞ்சுற? நான் வர சொல்றேன். விழா கமிட்டியாளர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு டிகாஷன் மட்டும் எடுத்துட்டு வாங்க. பால் இருக்கு, நாங்க போட்டுக்கிறோம். ஒரு 10 டீ, 10 பிஸ்கட் பாக்கெட்டு, 10 ஹார்லிக்ஸ். என்னது விட்டா அந்த கடையே தூக்கிட்டு வர சொல்லுவீங்க போல. வரவே கூடாது, அப்படியே ஓடிடணும். ஆமா, அப்படிங்கல மருதமணி எம்கேஆர் வருவதற்கு முன்பதாக இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்புடுக்க. என்னது எல்லாம் இளைஞர்களா உட்கார்ந்திருக்காங்க, அவங்கள பத்தி ஏப்பா இளைஞர்களா இருந்தா முதுமை வராதா? வரும்ல. ஏப்பா நீ என்ன முதலிரவு முடிஞ்சு படுத்து கிடக்குறியா? எந்திரிச்சு உக்காரு. நல்லா இப்பயே என்னையும் பாரு, என் விட்டு இதையும் பாருன்னு பொழந்துக்கிட்டு கிடக்குற. ஓ ஏ மணிகண்டா, அக்கா எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆச்சு? உன்னோட நான் செய்யணும்னு. எனக்கு நானும் அதை காத்திருக்கேன். நம்ம குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம்? எச்சு கட்டி ஃபேமிலி. கோழி அறுத்த மாதிரி இருக்கு செவனே. ஊடாலையே குரங்கு பொம்மை. அப்படின்னால நான் சொன்னல, நான் வந்தா மழை நின்றுச்சு பாத்தீங்களா? ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? திருச்சி விஜய டான்ஸுக்கு போட்டு நீ இங்கதான் இவ்வளவு பெரிய லைட் போடுற, அப்புறம் டார்ச் அடிச்சு காமிக்கிற. ஆமா மழை வராது. நிலக்கா இது நிலக்கா இது நேரம் நல்ல நேரம்
ஏக்கா அங்கிட்டே திரும்பி பாடுக்கா, எனக்கு முடியலக்கா. நிலக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சல் பாயுது காமம் விடும் பாரோ தூக்கமல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நீலா காயுது ராஜிதான் கிடக்கு நேரம் நல்ல நேரம் நாளைக்கு தான் விரதத்தை முடிக்கிற நெஞ்சல் பாயுது காமம் விடும் பாரோ தென்னங்கீத்த பூங்காத்தா என்ன பண்ணுது முன்ன போல தோள தொட்டு பின்னி கொள்ளுது தென்னங்கீத்த பூங்காத்தா என்ன பண்ணுது முன்ன போல தோள தொட்டு பின்னி கொள்ளுது வெட்கம் படருது பொறுத்துக்கையா அது விலகி போனது எடுத்துக்கையா கண்ணில் போட்டது புரிஞ்சுக்கணும் தொலை பக்கம் ஒதுங்கிட தெரிஞ்சுக்கணும் ஆமாடி அதிசய சிறகமடி நீலா காயுது வந்துருச்சு மணியண்டா நேரம் நல்ல நேரம் வர மாதிரி இருக்கு நெஞ்சல் பாயுது காமம் விடும் பாரோ தண்ணி கேக்குமே கண்ணீரான நனைஞ்சதா அப்பா தேவனா தண்ணி ஆசை குறைஞ்சதா தண்ணி கேக்குமே கண்ணீரான நனைஞ்சதா அப்பா தேவனா தண்ணி ஆசை குறைஞ்சதா நீலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் காமன் விடும்பான் தூக்கமல்லமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும்பானோ அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளிகள் கொடுத்தோம் வர சொல்லி எம்கேஆர் புண்ணாக்க அக்கா கதை பாட்டு பாடினாதான் அண்ணே வரும். ஏன்டா மழை வருதுன்னு உள்ள பாட்டே நான் பாடாம நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறேன் கதை பாட்டை பாடுனா தான் அண்ணே வரும். அப்படி ஒண்ணு அவனை கதைப்பாட்டை பாடி அவனை கூப்பிடுற அளவுக்கு அவன் பெரிய ஆளு அக்கா முறையாக தானே வள்ளி திருமணம் நடக்குது, அதே மாதிரி முறையாக கதை பாட்டு பாடி கூப்பிடு. வேணா நீங்க வேணா பாடுங்களே ஓகோக்கோ ஏப்ப நான் பாட முடியாது நீதி செத்துருச்சா? அது கத்துக்கள், எம்கேஆருக்கு பாட பாடச் மாட்டேன். சொல்லுங்கள், பாடச் சொல்லுங்கள். பாட அத்தாச்சினாலும் பாட மாட்டேன், தங்கச்சினாலும் பாட மாட்டேன், பொண்டாட்டினாலும் பாட மாட்டேன், ஐயா உங்க அப்பாட்டினாலும் பாட மாட்டேன். பாட முடியாது. வர சொல்லுங்க. எம்கேஆருக்கு இப்ப கை தட்டினீங்கல்ல, உங்க அவனை விட உங்க மேல தான் செம்ம கோவத்துல இருக்கேன். என்னை எவ்வளவு பேச்சு பேசுறான் மேடையில, யாராச்சும் ஒருத்தர் கேக்குறீங்களா? நியாயம் வேணாமா? அநியாயமா பேசிட்டு இருக்கிறான். டெல்லி கிருமாடுங்கிறான், பீத்தினி முண்டங்கிறான், சிமுட்டு மூட்டைங்கிறான். யாராச்சும் ஒருத்தர் கேக்குறீங்களா? என்ன அப்படிதான் பேசுவாரா? ஏப்ப அவனா பேசல, நீங்க சொல்லி கொடுத்தா பேசிட்டு இருக்கானா? அப்படியா? அப்ப நான் கூப்பிட மாட்டேன். தம்பிக்காக 10 நிமிஷம் நாடகம் நிக்கட்டும் விடு. மேடை சும்மா தம்பிக்காக எனக்காக ஐ மிஸ் பாவம்.
இங்க எல்லா மேடையிலையும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு அவன் என்ன பேசினாலும் ஓகோ பாடுவேன் முறைப்படி. ஆனா இன்னைக்கு பாட மாட்டேனா வெங்காயம். வாடா வெள்ளை புடுக்குக்கறா வாடா. என்னது